அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்கள எல்லாரையும் பார்த்து. அதனால இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் வீடியோ போட்டுறணும் அப்படிங்கிறனால வந்திருக்கேங்க. தொண்டையெல்லாம் கொஞ்சம் கட்டி போயிருக்கு. அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 10 நாளைக்கு மேலே ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு வீடியோ போடுறதுக்கு வந்துட்டேங்க. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு பழனியிலேருந்து திண்டுக்கல் வந்தாச்சுங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கோவில் கும்பாபிஷேகம், குலதெய்வ கோவில் கும்பாபிஷேகம் நல்லா பிரம்மாண்டமாக நடைபெற்றுச்சுங்க. அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 11 பக்கம் போயிட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு வரணுங்க. எல்லாருக்கும் ஒரு பக்கம் பிரித்து விட்டாங்க. நமக்கு மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் மேலே ராக்காயி அம்மன் கோவில் இருக்குது. நூபர கங்கை தீர்த்தம் அங்கே தாங்க எடுக்க போகிறோம். பழனியிலேருந்து வந்த உடனே காலையில் குளிச்சுட்டு இப்போ திண்டுக்கல்லேருந்து காலையில் தீர்த்தம் எடுக்க கிளம்பணும். சாயந்தரம் 7:30 மணிக்கு போல் தான் வந்தோம். 2 வீலர்லேயே கிளம்பிட்டோங்க. திண்டுக்கல்லேருந்து நத்தம் வழியில் போனால் மதுரை சீக்கிரமாக போயிடலாம். போகிற வழியில் டீலாம் குடிச்சிட்டு போனோங்க. கடையில் குடிக்கல, வீட்டிலே ஃப்ளாஸ்கில் டீ போட்டு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஹஸ்பண்ட் காப்பு கட்டினதுலேருந்து பச்சை தண்ணி டீ கூட வெளியிலேயாகட்டும் கடையிலேயாகட்டும் எங்கேயுமே சாப்பிட்லாம். ஒன்லி வீட்டில் மட்டும்தான் ஒரு ரொம்ப கடுசான விரதம் இருந்துட்டு இருந்தாங்க தீர்த்தம் எடுக்க போகிறனால. அதனால் ஃப்ளாஸ்கில் டீ ஊற்றி எடுத்துகிட்டு சர்க்கரையை போட்டு ஒரு அட்மாஸ்பியரில் உட்காந்து டீ சுட சுட குடிச்சிட்டு போகிற வழியெல்லாம் மாங்காய் மரங்க. மாங்காய் பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ரசிச்சுக்கிட்டே அழகர் மலைக்கு வந்தாச்சுங்க. அங்கே போயிட்டு நிறையா வீடியோஸ் எடுத்தேன். ஆனால் எதுவுமே பதிவாகலை, என்னானே தெரியல. ஸ்டோரேஜ் இத்தனைக்கும் கரெக்டாக தான் வச்சுருந்தேன். எதனால் அப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. இதான் ஃபஸ்ட் டைம் நான் யூடியூப்பில் இவ்வளோ வருஷமாக வீடியோ எடுத்து சில பதிவுகள்லாம் பதிவாகாமல் தானாக டிலேட் ஆனது. அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. உங்களுக்கு அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் மட்டும்தான் காமிச்சிருப்பேன். நிறைய வீடியோஸ் எடுத்தேங்க, ஆனால் அது எல்லாமே டிலேட் ஆயிருச்சு. இப்போ தாங்க அழகர் மலை ஆர்ச் வந்தாச்சு. நம்ம கள்ளழகர் இப்போ தான் மதுரை மீனாட்சி அம்மன் தனது தங்கச்சிக்கு போயிட்டு சீர்வரிசை கொடுத்துட்டு ஆஞ்சு ஓஞ்சு இப்போ உட்காந்துருக்காரு. அதனால் பயங்கர கும்பலாக இருந்துச்சு. இதெல்லாம் புராண கதைகள்லாம் கேட்கும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பிறந்த வீடு, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கொண்டு போய் சீர்வரிசை கொடுத்துட்டு வரதெல்லாம் எப்படி இருக்குங்க. பார்க்கும் போது கேட்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் கோவில் இப்போ தானேங்க மதுரையில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடந்துச்சுல, அது முடிஞ்சு அழகர் போய் சீர்வரிசை கொடுத்துட்டு வருவார் இல்லைங்க. அதனால் அழகர் மலையில் பயங்கர கும்பலாக இருந்துச்சு. லீவு டைம் வேறு. இந்த ஒரு இடத்துல அழகர் மலை, பழமுதிர் சோலை, அப்புறம் ராக்காயி அம்மன், நூபர கங்கை தீர்த்தம், அங்கே ஒரு கிணறு இருக்கும், வற்றார நீர் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் குளிச்சுட்டு வந்தது, மலையில் நனைஞ்சிட்டு வந்தது, ஒரே அலைச்சல். வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு 700-1000 கிலோமீட்டர் 2 வீலர்லேயே பயணம் போயிட்டே இருந்தனால பயங்கரமாக சளி பிடிச்சிக்கிச்சு. அதனால் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் டவுனாக இருக்குங்க. அதான் ரீசன். சரிங்க, இப்போ போயிட்டு தீர்த்தம்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு 7:30 மணி போல் வந்தாச்சுங்க. தீர்த்தத்தை அங்கே எடுத்து பழமுதிர் சோலையில் அபிஷேகம் பண்ணி ஒரு பக்கமும் அழகரையும் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு அழகர் ஆண்டாள் அலமேலோட சனிக்கிழமை கண்குளிர காட்சி அடித்தார். அவரையும் போய் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வந்தாச்சு. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. எல்லாருமே தீர்த்தம் கொண்டு ஒருத்தவங்களாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் தீர்த்தத்தை கொண்டு அங்கே கையில் ஏந்தினவங்க தான். சாப்பாடு கூட எங்கேயுமே வைக்கல. ஹஸ்பண்ட் அவ்வளோ பக்குவமாக இருந்தார். நான்லாம் அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் இடையில சொதப்பிடுவேன். சரிங்க, இப்போ கும்பாபிஷேகத்துக்கு நாளே ஐயர் எல்லாருமே ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நவதானியங்கள் நிறையா தட்டில் எடுத்து வச்சுருந்தாங்க. கும்பாபிஷேகம் ஒரு நாள்லாம் அது முன் ஏற்பாடுகள் பல நாள் இருந்துச்சு. கும்பாபிஷேகம்னா அன்னதானம் போடுவாங்க, அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். ஆனால் அதில் இவ்வளோ வேலைகள் இருக்குது, இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நாள் நைட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் பட்டிமன்றம் போட்டுட்ருந்தோம், தூக்கம் வரல அப்படின்ட்டு. திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடந்துச்சுங்க. இது ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை போயிட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு பிள்ளையார் கோவிலில் எது தொடங்குறதா இருந்தாலும் பிள்ளையார்கிட்ட நம்ம அனுமதி வாங்கிட்டு தானேங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டு தானே அடுத்த வேலையை பார்ப்போம். இந்த கோலம் அழகாக இருக்கு இல்லைங்க, நான் போடலை, போகிற வழியில் போட்டிருந்தாங்க, அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். பிள்ளையார் கோவில் சூப்பரான இடத்துல காட்டில் ஒரு எல்லை ஓரமாக அவ்வளோ அழகாக இருக்கும். ஏற்கனவே பழைய நிறையா வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு இங்கே ஓமம் வளர்த்துறதுக்கு எல்லோரும் வந்தாச்சுங்க. காலையில் ஃப்ரெஷ்ஷாக
ஒரு பக்கம் எல்லாம் சமையல் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, ஒரு பக்கம் ஓமம் வளர்த்திட்டு இருந்தாங்க. என்னோட கண்ணோ என்னமோ தெரில, சமையல் கட்டுக்கு தான் போச்சு. போயிட்டு என்னென்ன சமைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்துட்டு இருந்தேன். காலையில் ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸாக அந்த ஓமம் வளர்த்தும் போது அது பக்கத்தில் இருந்து பார்க்கும் போது மேலெல்லாம் வந்து ஜிவ்வுன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செம்ம பாசிட்டிவ் வைபாக இருந்துச்சு. ஐயருங்க வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. நுணுக்கமாக அவசரப்படாமல் ஒன்று ஒன்று நிதானமாக பண்ணாங்க. அப்படியே ஒரிஜினாலிட்டி மாறாமல் உங்களுக்கு அப்படியே நான் வீடியோவில் போடுறேன், நீங்களும் பார்த்து ரசிங்க. குலதெய்வம் கோவில் வந்து விநாயகர், வெள்ளையம்மாள், நாகம்மாள், கருப்பண்ணசாமி, இப்போ புதுசாக பழனிமலை முருகரும் நம்ம குலதெய்வத்தில் வந்து ஆட் ஆகிருக்காருங்க. எல்லாமே வந்து வேலைப்பாடுகள் நடந்து கும்பாபிஷேகத்துக்கு தயாராக இருக்குது. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெண்பொங்கல், கதம்பம் சாம்பார், கொஞ்சம் கேசரி, தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தாங்க. கேசரி அல்வா மாட்டம் செம்ம டக்காராக இருந்துச்சு. இப்போ ஒரு பக்கம் ஓமமும் வளர்த்திட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் சமையலும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஓமம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் போய் சாப்பிட்றதான் வேலை. கல் வச்சு தூக்கிக்கும். பிள்ளையார் கோவிலில் கலசம் வச்சுட்டு அப்படியே வெள்ளையம்மா குலதெய்வம் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. அந்த கலசத்தில் நவதானியம்லாம் போட்டு சில்லறை காசுலாம் போட்டாங்க. கும்பாபிஷேகத்துக்கு நாள் வந்து முன் ஏற்பாடுகள், சாமிக்கெல்லாம் மருந்து வைக்கிறது, நவதானியம் வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த நவக்கற்கள் வைக்கிறது, நவரத்தினங்கள், ஐம்பொன்னுங்கள் எல்லாம் வந்து நாளே பிரதிஷ்டை செஞ்சு வச்சிட்ருக்காங்க. கந்தன்
கும்பாபிஷேகம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இல்லாட்டி 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பண்ணுவாங்க இங்கே. எல்லாமே வீடியோ எடுத்திருக்கேன். பார்க்க ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு. அதனால் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ் தானேங்க. அதனால் எதுவுமே எடிட் பண்ணாமல் எடுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து யூடியூப்பில் நான் போட்டிருக்கேன். சில பேர்த்துக்கு போர் அடிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை பதிவு பண்ணுங்கிறனால கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட வந்துச்சு. அதனால் எல்லாமே வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. நம்ம தான் வந்து பூசாரி வீடு, குலதெய்வம் கோயிலுக்கு பக்கத்தில் தான் வீடு இருக்குது. அப்பப்போ வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போக, வீடியோ எடுக்க, வேலை செய்ய எக்கச்சக்க வேலை. பசங்கள்லாம் ஒரே சேட்டை ஆதாளி. ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அம்மா வீடெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தாங்க. வரவுமே கலகலன்ட்டு ஜேன்ட்டு இருந்துச்சு. அண்ணன் வீடெல்லாம் அவங்க வண்டியில் வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அம்மா வந்த உடனே டீ வச்சு கொடுத்துட்டு நேராக சாப்பிட்ற இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாச்சுங்க. பிள்ளையார் கோவில்கிட்டே இட வசதி நிறையா இருக்கனால பந்தெல்லாம் போட்டு டைனிங் டேபிள்லாம் போட்டு அங்கேயே ஒரு பக்கம் சமையல், அங்கேயே ஒரு பக்கம் பந்தி, செம தடபுடலாம் ரொம்பவே சூப்பராக நடந்துச்சு. அன்னைக்கு மதியம் வந்து தயிர் சாதம், புளி சாதம், கத்திரிக்காய் புளிக்காய்ன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் சுண்டெல்லாம் வச்சு ஒன்றா போட்டு புளிக்காய் மாதிரி வைக்கிறது, கடிச்சிக்கிறதுக்கு வெஞ்சனம் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுதான் வச்சுருந்தாங்க. ஏகபோகமாக அன்றைக்கி மதியம் லன்ச்சு. நம்ம தான் பரிமாற செக்ஷனில் வந்துட்டாவே களத்தில் இறங்கிருமே. புடவை வாரி கட்டி கொண்டே அள்ளி போட்டுட்டு கடகடன்ட்டு மதியம் லன்ச்சு முடிச்சுட்டு அப்புறம் சாயந்தரம் போல் முளைப்பாரி எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, அந்த புடவை கசகசன்னு இருந்தனால அடுத்த சாரீக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டேன். அதுவும் எல்லோ கலர் சாரீ தான். வந்துட்டோம். தம்பிமா முளைப்பாரியை பார்க்கும் போது அப்படியே பூத்து குலுங்கி நல்லா பசன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும் போதே கண்ணில் ஒத்திக்கணும் போல் இருந்துச்சுங்க. போன வருஷம் நோம்பிக்கெலாம் வந்து கரகம் முளைப்பாரி அம்மனை ஜோடிச்சு முளைப்பாரி வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் கும்பாபிஷேகங்கிறனால நார்மல் முளைப்பாரி தான். கலசத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு குலதெய்வம் கோவிலான பெட்டியும் அவங்க எடுத்துக்கிட்டு எல்லாம் இப்போ பிள்ளையார் கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே அழைச்சிட்டு ஊர் எல்லைக்கு போயிட்டு அங்கே அம்மன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே குலதெய்வம் கோயிலுக்கு கொண்டு வரணும். அந்த நிகழ்வுக்கு தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் வாங்க.
வீட்டுக்காருக்கு தடவை சாமி வந்துருச்சு. இப்போ 2, 3 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கா சாமியா நெவர், எனக்கெல்லாம் அதெல்லாம் வராது, எனக்கெல்லாம் இறக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. குலதெய்வம் கோவிலில் நம்ம தான் பூசாரி, அங்கே மாமனார் தான் எல்லாமே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அப்புறம் வீட்டுக்காரர் தான் எல்லாமே பார்க்கணும். ஆனால் மனுஷன் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி கம்பீரமாக இருந்தார். ஆனால் சாமி வந்தால் அவரை பிடிக்கிறதுக்கெல்லாம் ஆளே பத்தாது. அம்மா வீட்டிலேருந்து எல்லாம் சாயந்தரம் போல் தான் வந்திருந்தாங்க. அம்மா வந்துட்டாங்க, கூட அன்னை வீடு தம்பி வீடு எல்லாமே அவங்க சாயந்தரம் தான் வந்துட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு ஆளாக வந்து வீடியோவும் எடுத்துக்கிட்டு முளைப்பாரியும் நாத்தனா தூக்கிட்டாங்க. பசங்களை பார்த்துக்கிட்டு அப்பா சாமி கல்யாண வீடு மாதிரி ஒரே அலைச்சல், ஒரே வேலை, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், எதுக்குமே இது இல்லாமல் ரொம்ப ஜெகஜோதியாக அந்த கும்பாபிஷேகம் போச்சுன்னு தான் சொல்லணுங்க. நாத்தனார் போன வருஷமே முளைப்பாரி எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பசங்க சின்ன குழந்தையா இருந்தனால வச்சுக்கிட்டு எடுக்க முடியல. அதனால் வந்து முளைப்பாரி இந்த வருஷம் நாத்தனாவை எடுக்க விட்டு, நாத்தனா பசங்க என்னை ரன்னிங் ரேஸே ஓட விட்டுட்டாங்க. அதனால் அவனை தூக்கி இடுப்பில் பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். வச்சுட்ட வீடியோ எடுன்னு சொன்னதுக்கு நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டான். கரெக்டாக கோவில் முக்கு கிட்ட வரப்போ பாட்டை போட்டு விட்டுட்டாங்க. அது அப்படியே போட்டால் காப்பிரைட் கிளைம் வந்துருங்க. இந்த மியூசிக்கே என்ன பண்ணுறாங்களோ தெரில யூடியூப்காரவங்க, அப்படியே தான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்க, இந்த பாட்டு சத்தம், இந்த குலவை சத்தம், இந்த பறை சத்தம்லாம் கேட்டால் ஆடாதவங்க கூட ஆட வச்சிரும். அந்த அளவுக்கு செம்ம வைபாக இருந்துச்சு. வீட்டுக்காரர் பாருங்க, ஆனால் நிறையா மன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே பொறுமையாக தான் வந்துட்டு இருந்தார். ஒரு ஸ்டேஜில் அவரால் தாங்க முடியல. நல்லா சாமி வந்து ஒரு ஆட்டம்னாலும் நல்லா செம்ம ஆட்டம் ஆடி முடிச்சிட்டாரு. அங்கே பாருங்களேன், அவரெல்லாம் பிடிக்கவே முடியாது. அவருக்கு இருக்கிற ஹைட்டுக்கு வெயிட்டுக்கெலாம் எத்தனை பேர் தாங்கி பிடிச்சிருக்காங்கன்னு. எனக்கா கலசத்தை கீழே போட்டுருவாங்களான்னு பயம். நான் ஓவர் டென்ஷன் ஆகிட்டேன் அந்த இடத்துல. பானம் இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. அப்படியே குலதெய்வம் கோயிலில் விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம்னா அந்த புடிமண் வச்ச இடம் எல்லைன்னு சொல்லுவாங்களேங்க, அந்த இடத்துல போய் நின்ன உடனே பிடிச்ச மழை தான். தடபடா தடபடா, சாரிங்க அடிக்கடி இருமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. தடபுடா தடபுடான்ட்டு ஒரே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிருச்சு. இந்த கரகம் தூக்குனா கம்பை எடுத்தாலாம் மழை வரும்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் அத்தனையும் உண்மைதாங்க. மூட நம்பிக்கைன்னு என்ன தான் யாரோ நினச்சிக்கிட்டாலும் நல்லது இருக்கிற மாதிரி கெட்டது இருக்குது, கெட்டது இருக்கிற மாதிரி உலகத்தில் நல்ல விஷயங்களும் நிறையா இருக்குது. அப்படிங்கிற மாதிரி மழை போட்டு தாக்குன்னு தாக்கிருச்சு. மலையோட மலையாக தான் முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ வந்து அதை கோவிலில் கொண்டு வச்சாச்சுங்க. வச்சுட்டு அடுத்தது இந்த கொட்டுற மலையிலையும் விடாத மலையிலையும் ஐயர் அவர் வேலையை ஸ்டாப் பண்ணவே இல்லை. இந்த யோகம் வளர்த்துனதை வந்து சொல்லியே ஆகணுங்க. எவ்வளோ விஷயம். ஒரு சாமி எடுத்து வேறு பக்கம் வச்சுட்டு அது பாலாயுதம் சொல்லுவாங்க. மறுபடியும் அந்த சாமிக்கு உயிர் கொடுக்கறதுல எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி ஓமம் வளர்த்துனாங்க. எங்களுக்கே இந்த மலையில் கூட விட மாட்டாங்களா, என்னதான் மழை பெஞ்சாலும் நாங்கள் பார்க்குற வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அம்மனை சோடிச்சு வச்சு ஓம குண்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி ஓமம் வளர்த்திட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அம்மனை வந்து அழைச்சி கொண்டு வந்து ஒரு இடத்துலையும் பூசணிக்காய் சுற்றினாங்க, தேங்காய் சுற்றினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் மெய் சிலிர்த்து போனேங்க. நீங்களும் அப்படியே வீடியோவில் பாருங்கள். வீடியோ போர் அடிக்காமல் உங்களுக்கும் சூப்பராக பிடிக்கும். அப்படியே நைட்டு டின்னர் வந்து இந்த கொற்ற மலையில் வந்து சமையல்காரங்கள சொல்லியே ஆகணுங்க. அந்த மலையிலையும் தம் போட்டு இங்கிட்டு மாற்றி அங்கிட்டு மாற்றி நல்ல முறையாக சமைச்சு அந்த டைமுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. வந்த வேகத்தில் டேபிளெல்லாம் தொடச்சி சேரெல்லாம் தொடச்சி என்னை பாருங்களேன், என்னெல்லாம் ஆள் அடையாளமே தெரியாது. மலையில் நினைஞ்சனால புடவை எடுத்து மாற்றிக்கிட்டே இருந்தேன். இது வந்து அத்தையோட புடவை. சரின்ட்டு வந்தவங்களை எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணுங்கிறனால டேபிளெல்லாம் தொடச்சி சேரெல்லாம் தொடச்சி அந்த மலையிலையும் உட்காந்து பந்தி பரிமாற ஆரம்பிச்சாச்சுங்க.
சாப்பாடு அந்த கொட்டுற மழைக்கு நல்லா வெளுத்து வாங்கியாச்சு. அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சமையல்காரவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்ட்ஸ் ஆஃப் யூங்க. நம்ம எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் வெளியில் வந்து அப்படி இப்படிங்க ஓஹோன்ட்டுலாம் நம்ம பார்த்துருப்போங்க. உண்மையாலுமே வந்து வெளியில் வராமல் நிறைய உழைப்புகள் நிறைய வேலைகள்லாம் இருக்குங்க. சமையல்காரவங்கள பற்றி அன்னைக்கெலாம் கொஞ்சம் கூட அவங்க இடுப்பை சாய்க்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அந்த அளவுக்கு மழையிலையும் அவங்க வேலையை அவங்க கரெக்டாக சூப்பராக பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்படியே வந்து மறுபடியும் கொஞ்சம் அம்மனை அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்களேங்க. சொல்லியே ஆகணும். 2 கண்ணும் போதாதுன்னு தான் சொல்லணும். ஒரு சுவாமிக்கும் ஒரு கலசம் அதையும் கொண்டு அந்த மேலே வந்து திட்டு மாதிரி போட்டிருக்காங்களேங்க, அதில் வச்சு ஒரு சுவாமிக்கும் தனியாக மந்திரம் மோதி ஒரு சுவாமிக்குமே உயிர் வளர்த்து ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. பார்க்கறதுக்கு தான் 2 கண்ணு போதாது அப்படிங்கிற மாதிரிங்க நிறையா நடந்துச்சு. ஆனால் செல்லு தாங்காதுங்கிறனால முக்கியமான விசேஷம் மட்டும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேங்க. இது அடுத்த நாள் காலையில் வீட்டுக்காரர் வந்து மும்முரமாக அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. புடவை கட்டி போய் நின்னா லைட்டாக பார்த்து என்னம்மா நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு கூட மனுஷன் சொல்கிறதுக்கு கூட நிமிர மாட்டேங்கிறாரு. வேலைன்னு வந்துட்டால் நாங்களாம் வெள்ளைக்கார மாதிரியும் லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே தோணுங்க, புடவை கட்டினோடனே போய் கணவர்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் அதை தாட்டு தான். போய் பக்கத்தில் நின்று மனுஷன் கண்டுக்க கூட இல்லை. சரி நான் வந்துட்டேன். ஒரு பக்கம் காலையிலே வந்து ஐயருங்க அவங்க வேலையை பிஸியாக தொடங்கிட்டு இருந்தாங்க. நாதஸ்வரம் அவங்களும் வந்து அவங்களோட வேலையை பிஸியாக தொடங்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்காரர் தலைகால் புரியாமல் நடந்துட்டு அவர் வேலையிலேயே அவர் பிஸியாக இருந்தார். அப்படியே இவங்களுக்கெல்லாம் ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு அப்படியே நேராக பிள்ளையார் கோயிலுக்கு தான் போயிட்டோம். நேராக வந்து சமையல் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சுங்க. நல்லா நைட்டு பூரா மழை. அந்த மழையிலையும் வந்து காலையிலே எல்லாத்துக்கும் டீ போட்டு வச்சுட்டாங்க. சமையலும் ஒரு பக்கம் ரெடி ஆயிருச்சு. கும்பாபிஷேகத்துக்கு தண்ணி ஊற்றின உடனே அப்படியே சாப்பாடுங்க. அப்படியே சாயந்தரம் வரைக்கும் நடந்துகிட்ருக்கிற மாதிரி அன்றைக்கி ஒரே வேளையில் சாப்பாடாக வந்து போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே சமைக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் யூ தாங்க சொல்லியே ஆகணும். அந்த ஈரத்துலேயும் வந்து எல்லாரும் அவங்கவுங்க வேலையை வந்து சின்சியராக சூப்பராக சிரித்த முகத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்க. கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால புது சிலையை பிரதிஷ்டம் பண்ணுவாங்களேங்க. அதனால் சாமிக்கெலாம் வந்து எண்ணெய் காப்பு வைக்கணுங்கிறனால 1 லிட்டர் எண்ணெயை கொடுத்து மாமா எங்களை தாட்டி விட்டார். பிள்ளையாருக்கு, அப்புறம் மூஞ்சூருக்கு, அப்புறம் ராகு கேது எல்லாத்துக்குமே வந்து நல்லா தழுவ எண்ணெயெல்லாம் பூசியாச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் நான். அப்புறம் கொஞ்சம் தரையெல்லாம் கொஞ்சம் குப்பையாக இருந்துச்சுன்னு கூட்டி விட்டுட்டு அப்படியே சமையல் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அப்படியே நேராக வந்து அங்கே போயாச்சுங்க.
கரூருக்கு வேலைக்கு போனதில் இருந்தே பயங்கர அலைச்சலாங்க. ரெஸ்ட்டே கிடையாது. ஒரு வாரம் வேலைக்கு போயிட்டு வந்து வீடு கிளீனிங்கில் ஆரம்பித்து, அப்புறம் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுல ஆரம்பித்து, காப்பு கட்டினது, டெய்லியும் தலைக்கு தண்ணி ஊற்றுனது, கும்பாபிஷேகம் அன்னைக்கெலாம் வாய்ஸே வெளியில் வரலை. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லோரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு தொணன்னு பேசிகிட்டே இருப்பேன். நாங்கள் வீட்டுக்கார்ட்ட தான் பேசுவேன். அவருக்கு மனசு குளிர்ந்திருக்கும், பரவாயில்ல பொண்டாட்டிக்கு வந்து வாய்ஸ் போயிருச்சு அப்படின்னு. அவர் நினச்சிருப்பாரு, நம்ம பொண்டாட்டிக்கு இப்படியே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி. காலையில் வந்து எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி வந்துட்டாங்க இங்கே. நம்ம வீடு வந்து பத்தாது, அதனால் பக்கத்தில் தான் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்திருந்தோம். 2 நாளைக்கு அம்மாச்சி, அண்ணன் வீடு, அம்மா வீடு எல்லாமே அங்கே தங்கிட்டாங்க. டிஃபன்லேருந்து டீலேருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அங்கே கொண்டு போய் அவங்களுக்கு நல்லா கொடுத்துட்டேன். வந்து சாப்பிட்டு மட்டும் போயிட்டாங்க. டீ எல்லாம் நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேங்க. காலம்பரை 6 மணிக்கு டீயை கொடுத்துட்டு அவங்கள எழுப்பிட்டு எல்லாத்தையும் கிளம்பிட்டு கோவிலுக்கு வர சொல்லிட்டேன். அன்னைக்கு காலையில் டிஃபன் வந்து வெளியில் தாங்க சொல்லியிருந்தோமாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே போய் அவங்களுக்கு எல்லாம் பரிமாற வேண்டியதான். ஓம் ஸ்ரீ சிவசூர்யாய நமः. வேதோத்தமதர்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. வரதகஸ்தே மூலமந்திரவிதாசக்தி ஜெகத்வா பிராப்திய தேவதேவ ஜெகநாத ஜெகதானந்தகாரः வேதிகார்த்தனவருத்தோயம் ரக்ஷாபந்தனவருத்தோயம் அங்கீகாரிவருத்தோயம் மகாபூர்ணாவதிவருத்தோயம் மகாகும்பாபிஷேகவருத்தோயம் தேகி மே பிரபு சாவயேத். ஆச்சார்யாः ஆகமன்யாः. குலதெய்வ கோவில் பெட்டி வெள்ளையம்மா வந்து அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு நேராக வாடகைக்கு எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த வீட்டுக்கு என் தம்பிங்களை டிஃபனெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த வீட்டில் வச்சுருங்கடான்னு சொல்லியாச்சு. பார்க்க மடத்தட்டை ஏற்பாடு பண்ணிவிட்டு அங்கேயே வந்து எல்லாத்துக்கும் வந்து டிஃபன் பரிமாற ஆரம்பித்தாச்சுங்க. டிஃபனு, சாம்பார், சட்னி, அப்புறம் கடையில் வந்து உளுந்த வடை வாங்கியாச்சு. நாத்தனா வீட்டுக்கு எடுத்து வச்சு அவங்க எல்லாம் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் அம்மா வீடெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. எல்லாம் பக்கத்தில் ரவுண்டிங்கில் இருந்தாங்க. டீ கடை கிடச்சா போதும், டீ குடிச்சிட்டு நல்லா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வந்த உடனே சரி எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு அப்புறமேல் வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறனால எல்லாத்துக்கும் டிஃபன் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கும்பாபிஷேகம் யாக வளர்த்துற இடத்துக்கு வந்தாச்சுங்க. प्रचोदयात् स्वाहा ओम गणनाथाय विद्महे धीमहि धीमहि तन्नो महागणपति प्रचोदयात् स्वाहा ओम गणनाथाय विद्महे धीमहि तन्नो महागणपति प्रचोदयात् स्वाहा स्वाहा ओम महागणपतये नमः ओम तत्पुरुष ओम श्रीं ह्रीं क्लीं ऐं ह्रीं नं लं सन्दर्भाय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ऐं ह्रीं नमो नमः स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ऐं ह्रीं नं लं सन्दर्भाय स्वांगुलभूषणं वल्लदेवसेनापति वन्दे सर्वकार्यसिद्धये स्वाहा ओम तन्मुखं सत्कुणं दैव कुमारं कुलभूषणं वल्लदेवसेनापति वन्दे सर्वकार्यसिद्धये वल्लदेवसेनापति वन्दे सर्वकार्यसिद्धये स्वाहा ओम तन्मुखं सत्कुणं दैव कुमारं कुलभूषणं वल्लदेवसेनापति वन्दे सर्वकार्यसिद्धये नमो नमः स्वाहा ओम तन्मुखं सत्कुणं दैव कुमारं कुलभूषणं वल्लदेवसेनापति धीमहि प्रचोदयात् स्वाहा ओम कार्तिकेयाय विद्महे प्रचोदयात् स्वाहा ओम मयूरवाहनाय विद्महे दण्डकस्थाय धीमहि प्रचोदयात् स्वाहा ओम मयूरवाहनाय विद्महे दण्डकस्थाय धीमहि प्रचोदयात् स्वाहा ओम श्रीवाहनाय विद्महे शक्तिकस्थाय धीमहि प्रचोदयात् स्वाहा ओम श्रीवाहनाय विद्महे शक्ति प्रचोदयात् स्वाहा जलंतये नारायण स्वाहा स्वाहा राम राम रामेति रमे रामे मनोरमे राम राम रामे स्वाहा राम रामेति रमे रामे मनोरमे राम राम रामे स्वाहा राम राम रामेति रमे रामे मनोरमे राम राम रामे स्वाहा राम राम रामेति रमे रामे मनोरमे राम राम रामे स्वाहा राम रामेति रमे रामे मनोरमे चित्तवल्लभाय धीमहि प्रचोदयात् स्वाहा चित्तवल्लभाय धीमहि प्रचोदयात् स्वाहा रुक्मिणी वल्लभाय धीमहि प्रचोदयात् स्वाहा रुक्मिणी वल्लभाय धीमहि प्रचोदयात् स्वाहा निराभासाय धीमहि प्रचोदयात्
स्वाहा ओम निरंजनाय विद्महे वासाय धीमहि प्रचोदयात् स्वाहा ओम राजाय विद्महे धनवक्षाय धीमहि देवी धनस्महे लक्ष्मी प्रचोदयात् स्वाहा महादेवी धनस्महे दुर्गा लक्ष्मी सरस्वती अंबिकाय नमो नमः யாகசாலையிலிருந்து மூலாலயத்திற்கு திருப்பகை திருமதியாகவும் மற்றும் பாகம் 5 இப்படி 3 பாகம் வைக்கப்பட்டு இப்பொழுது பரிசாதியானது இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. பாருங்க आभरण उपवीरगंध गैत्रागुण पुष्पाक्षय अलंकृत्य पुष्पैः संपूज्य अर्घ्यं दत्त्वा कुंभवत्ते आत्मदत्वाय नमः अधिवाय नमः ओम श्री पद्मयोनि नमस्कार मुद्राणकृत्य अर्घ्यं दत्त्वा सर्वाचार्याः स्वाहा गणं क्रियाते आहुति द्रव्यं महानंदाय नमः धर्माय नमः नारायण नमः वैराग्याय नमः सूर्याय नमः वत्माय नमः वत्मशोभरी ओम निरंजनाय नमः आउद्रेव दत्वा ओम नारायणाय नमः नमो महालक्ष्मी अंबिका प्रचोदयात् स्वाहा महादेवी सरस्महे ओम निरंजनाय महाविष्णवे स्वाहा महालक्ष्मी स्वाहा ज्ञानशक्तिये स्वाहा அந்த யாகம் வளர்த்திட்டு இருக்கும் போதே மேலே வந்து ஒரு கயிறாட்டம் போகுதுங்க. அது வந்து இந்த பனை ஓலையில் பண்ணது. அது இந்த கலசத்துக்கிட்ட இருந்து நேராக வந்து குலதெய்வம் கோவில் எங்கே இருக்கோ அந்த இடத்துலையும் அப்புறம் வந்து முருகர் வேலையும் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துக்கும் போகுங்க. அவங்க வந்து ஒரு பனை ஓலை குச்சியில் வந்து அந்த சக்தியை வந்து எடுத்துக்கிட்டே போவாங்க. அதெல்லாம் பார்க்கும் போது உண்மையாலுமே எனக்கு மேலே சிலுத்துருச்சு. இப்போ லைனில் வருவாங்க, அப்படியே பாருங்களேன் நீங்களும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு யோகமும் வளர்த்தி ஒரு சுவாமிக்காக வந்து அந்த சக்தியை அவங்க கொண்டு போகிறாங்க. அங்கே பாருங்களேன், அந்த ஐயர் வந்து அந்த கயிற்று மேலே டச் பண்ணிட்டு போகிறாங்க. இப்படி தான் எல்லா டைமும் போயிட்டு பவரை கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. देनो धानत्रिय त्रिगंड दमर्ग पास गबाल योनि पद्मजी नमस्कार मुद्राण वृक्ष अर्घ्यं दत्त्वा कुंडमध्ये अग्निमध्ये रुद्राय नमः महारुद्राय नमः वीराय नमः ईशाय नमः पद्माय पद्मभवने रुद्राय महारुद्राय नमः महागौरीये नमः पास गबाल योनि पद्मजी नमस्कार मुद्राण वृक्ष अर्घ्यं दत्त्वा स्वाहा गणं कुर्याते आहुति द्रव्यं दत्त्वा ओम पुरुषमाने स्वाहा ओम स्वामी ओम आत्मरक्षा विद्यारत्व धूर्वत्याः नमो नमः पूर्णं विधाय கலசத்தை பூரா எடுத்துட்டு மறுபடியும் பிள்ளையார் கோவிலேருந்து அங்கே வச்சு சாமிலாம் கும்பிட்டுட்டு அழைச்சிட்டு வந்து பிள்ளையார் கோவிலில் கலசத்துக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் வந்து இங்கே தண்ணி ஊற்றுற மாதிரிங்க. ஒரு கலசமும் ஒரு சாமிக்குங்கிற மாதிரி ஐயருங்க வந்து ஒரு 7-8 பேர் கிட்ட வச்சுருந்தாங்க. இங்கிட்ட 3ஆவதாக வரவர் தான் மாமனாருங்க. இவர் தான் ஊர் தலைவர், குலதெய்வம் கோவில் தலைவருங்க. இப்போ வந்து பிள்ளையார் கோவிலுக்கு கலசத்துக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறாங்க. இங்கே என்னால் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, கும்பாபிஷேகம்னா எனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்ட்டு. ஆனால் வந்து
இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேங்க. கும்பாபிஷேகத்திற்கு கலசத்துக்கு தண்ணி ஊற்றும் போது மேலே வந்து பருந்து வந்து பறக்கணுங்க. கருடன் சொல்லுவாங்க. அது அந்த மந்திரம்லாம் ஓதி எல்லாரும் குலவ சத்தம் முழங்க எல்லாரும் வந்து கடவுளை அழைக்கும் போது அந்த பருந்து வந்து சுற்றி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தான் கும்பாபிஷேகத்துக்கு வந்து தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஐயர் அனைவருமே வந்து அது வரைக்குமே மந்திரம் ஓதிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே லைவாகவே காமிச்சிருக்கேன். பருந்தா அப்படிலாம் வருமா அப்படிங்கிற மாதிரி நான்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவங்க அழைக்கும் போது அந்த பருந்து வந்து வட்டம் விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் கலசத்துக்கு வந்து தண்ணியே ஊற்றுனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு படி ரொம்பவே வந்து மேலெல்லாம் செலுத்திருச்சுன்னு தாங்க சொல்லணும். நீங்களும் அப்படியே லைவாக பாருங்கள். பருந்து பறந்ததும் கலசத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு விநாயகருக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாமே சிறப்பாக முடிஞ்சிட்டு இப்போ குலதெய்வம் கோவிலான வெள்ளையம்மாவுக்கு வந்து கலசத்துக்கு தண்ணி ஊற்ற வந்தாச்சுங்க. இதுதான் முக்கியமான இடம். எல்லோரும் வந்து கூடி நின்று எல்லாரும் வந்து ஒரு பக்கம் குலவ சத்தம் கேட்க ஓம் சக்தி ஆதிபரா சக்தி என்ற முழக்கத்துடன் எல்லாரும் அந்த கலசத்துக்கு தண்ணி ஊற்ற ஆவலாக ரொம்ப சூப்பராக இருந்தோம். எனக்கு இங்கேருந்து பார்த்ததில் ஒன்றுமே தெரியல. அப்படியே பக்கத்து வீட்டு மாடிக்கு வந்து ஜம்ப் பண்ணிட்டேன். Om Shakti.
போயிருச்சு கழுகு. ஏய் அப்படியே தாத்தா பிடிச்சிது தாத்தா பிடிச்சிது. ஆமா கூப்பிடு. ஆமா நான் ஒரு கூப்பிடுங்க. குமரேஸ்வரன் இங்கிட்டு பாருங்க. அங்கிட்ட வாசலாம் கொடுக்க மாட்டேங்கிறார். அவரே போஸ்ட் கொடுக்க சொல்லுங்க. அவரே போஸ்ட் கொடுக்க சொல்லுங்க. 2 பேர் போஸ்ட் கொடுங்க. உடன் வந்து காட்சி தந்ததை நீங்களும் கண்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. கலசத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி அந்த தீர்த்தம் தொளிக்கும் போது அப்படி ஒரு அலாதியான இன்பம், செம்ம ஜாலியாக இருந்துச்சு. மாடியில் நின்று என்னையை தவிர எல்லாருமே வீடியோ வந்து ஷேக் பண்ணிடுறாங்க. அண்ணன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது மேலே ஏறி எடுக்குமே அவங்களுக்கு தெரியல, நல்லா ஆட்டிட்டாங்க. அதனால தான் வந்து வீடியோ ரொம்பவே ஷேக் ஆன மாதிரியே இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத நினைவுகள், ஒரு நல்ல மலர்ச்சியான ஒரு விஷயங்கிறனால எல்லாமே வந்து எடிட் பண்ணாமல் அப்படியே நான் போட்டுட்டேங்க. பிற்காலத்தில் எடுத்து பார்த்தாலும் ஓ இப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து ஒரு குட் வைப் அண்டு குட் மெமரிஸ் தானேங்க. அதனால தான் அப்படியே வந்து பதிவு பண்ணிட்டேன். கடவுள் வந்து இதை பதிவு பண்ணி போடுறத அந்த இடத்துல என்னை வச்சுருந்ததுக்கு நான் மனமாற வந்து தலை வணங்குறேன் தாங்க சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தானேங்க.
கும்பாபிஷேகம் மனதுக்கு திருப்தியாக எல்லாமே நல்லபடியாகவும் சிறப்பாகவும் நடந்து முடிஞ்சிச்சுங்க. இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி கலந்துக்கிட்டு நான் பார்க்கறது ரொம்பவே எனக்கும் ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சுங்க. அப்படியே நெக்ஸ்ட்டு பழனியிலேருந்து எல்லோரும் கெஸ்ட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2-3 பேர்த்துக்கு அவர் சைடு வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தாங்க சொல்லியிருந்தாங்க. ரொம்பவும் சொல்லலை, ஏன்னா ரொம்ப தூரம் தொலையாங்க, வரத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிறனால கூட வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் சொல்லியிருந்தாங்க. வந்த உடனே வீடே கலகலன்ட்டு கிடந்துச்சு. எல்லாம் ஒரு பக்கம் தொட்டியில் ஆட்ட, பாலை காய்ச்ச, டீ வைக்க, சாமி கும்பிடன்னு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோ அலைச்சல், அவ்வளோ வேலை. ஆனால் டயர்டா எனக்கா, நெவர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். ஆளினால் எல்லா பக்கம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு பந்தி வைக்க, வீடியோ எடுக்க, அந்த ஸ்பாட்டுக்கு அங்கேயும் இதாக, அதெல்லாம் ஏதோ ஒரு விசேஷம்னா இன்வால்வ் ஆகிற வரைக்கும் அப்படியே எனர்ஜி லாஸ்ட் வரைக்கும் பம்பரமாக வேலை செய்வேங்க. ஆனால் வீட்டுக்குன்னு வந்தால் பொட்டி பாம்பாட்ட வீட்டுக்குள்ளே அடங்கிடுவேன். 2 நாள் ஆச்சு கட்டில் விட்டு எந்திரிக்கவே இல்லை. வீட்டுக்காரர் தான் சமைச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு சாயந்தரம் ஆனால் கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு விட்டுட்டு இருக்காரு என்னைய. அப்புறம் நிறையா கெஸ்டெல்லாம் வந்திருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் மரியாதை பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. அப்புறம் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் வர பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே தீபாதாரணை காமிக்கணும் இல்லைங்க, அந்த வேலையை தான் மும்பரமாக வீட்டுக்காரும் மாமனாரும் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. வந்த கெஸ்ட் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வச்சு கூட்டிகிட்டு அவங்க எல்லாத்தையும் தாட்டி விட்டு, ஏன்னா நம்ம என்னதான் வேலையில் பிஸியாக இருந்தாலும் வந்தவங்கள கவனிக்கணும் இல்லைங்க. கேட்டால் நமக்கு அதில் வேலையாக இருக்கணும், வந்தவங்கள கவனிக்காமல் விட்டால் வந்தவங்கள அப்புறம் யார் பார்ப்பா. ஏன்னா எப்போவுமேங்க நிறையா இடத்துக்குலாம் போயிருக்கேன். ஃபங்க்ஷனுங்கிறனால வந்தவங்கள 2-3 இடத்துல சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்லலை, சரியாக கவனிக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நாளைக்கெலாம் நமக்குலாம் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் நல்லா கவனிக்கணுங்கிறனால அவங்கள வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் அவங்கள விட்டு நகரவே மாட்டேன். வாங்க இப்போ பந்திக்கு வந்துடலாம். கும்பாபிஷேக சாப்பாடு. ஆனால் பந்திக்கு முந்தணும்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டதே நானும் வீட்டுக்காரர் தான் கடைசி. எங்களுக்கு பாயாசம் இல்லை, ஊறுகாய் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் வாங்க என்னென்ன சமைச்சிருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். சுட சுட வட்டா நிறையா சாப்பாடு, முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட பால்கறி, அதுக்கப்புறம் ஒரு வத்த குழம்பு, அப்புறம் பாயாசம், அதுக்கப்புறம் லெமன் ரசம் வச்சுருந்தாங்க. எல்லாருமே பந்தியில் லெமன் ரசம் தான் விரும்பி கேட்டு வாங்கி நிறையா பேர் சாப்பிட்டாங்க. பந்தியில் ஒரு பக்கம் பரிமாற, வந்தவங்களை கவனிக்க அப்படிங்கிறனால அன்றைக்கி பந்தியுமே ரொம்ப பரபரன்ட்டு போயிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் பந்தியை ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்கல, கடைசியில் நாங்கள் சாப்பிட உட்காரும் போது தான் வீடியோ எடுத்தோம். டச்சுக்கு பாயாசம் இல்லைங்கிறனால தான் கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு. சரிங்க, அப்புறம் வேலை பார்க்கவே முடியல, அவ்வளோ கும்பலாக இருந்துச்சு. ஈவினிங் போய் பார்த்து நம்ம பழனி ஆண்டவனுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அப்படியே வீட்டில் வந்தால் புள்ளக்காடுக சத்தம் தாங்கவே முடியல. 2 தொட்டியை வச்சுட்டு பயங்கர அலப்பறைங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சா, நெவர் இல்லைங்க. கோவிலை சுத்தம் பண்ண, பண்ட பாத்திரம் கழுவ, சாமி பாத்திரம் கழுவ, ஏகப்பட்ட வேலை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஊருக்கு சேர கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சுங்க. ஓகேங்க, போட்ட வீடியோலேயே இந்த வீடியோ தான் ரொம்ப லென்த்தாக போயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.